வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவிலேயே மிகவும் பழமையான நாகரிகமாக கருதப்படுது. சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உலகில் உள்ள மற்ற பழமையான நாகரிகங்களை பற்றி ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் பார்த்துட்டு வந்துடலாம். நாகரிகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இனக்குழுக்களாகவும் சிற்றூர்களிலும் குகைகளிலும் காடுகளிலும் நாடோடியாகவும் வாழ்ந்த மனிதன் நகரங்களை உருவாக்கி அங்கு வீடுகளை கட்டி நிரந்தரமாக குடியேற்றி வாழ்ந்த காலகட்டம் இது. பொதுவாக நாகரிகங்கள் ஆற்றங்கரை ஓரங்களிலேயே அமைக்கப்பட்டன. ஏனென்றால் நாகரிகங்கள் அமைப்பதற்கு ஆற்றங்கரை மிக முதன்மையானதாக இருந்து காரணமாக நாகரிகங்களில் வாழ்ந்த மக்கள் விவசாயத்தை முதன்மை தொழிலாக கொண்டிருந்தாங்க. அவங்க வேளாண்மை செய்வதற்கு நீர் அவசியமான ஒன்றாக இருந்ததால் ஆற்றங்கரை ஓரங்களில் பொதுவாக நாகரிகங்கள் அமைக்கப்பட்டது. உலகிலேயே மிகவும் பழமையான நாகரிகமாக கருதப்படுவது மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா ஈரான் நாட்டில் அமைந்திருக்கு. இது டைக்ரஸ் நதிக்கரையோரத்தில் அமைந்திருந்த ஒரு நாகரிகமாகும். இந்த நாகரிகமானது கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி அல்லது பொது ஆண்டுக்கு முன்னாடி 3500 ஆண்டுலேருந்து பொது ஆண்டுக்கு முன்னாடி 2000 ஆண்டு வரைக்கும் உச்சகட்டத்தில் இருந்தது. மெசபத்தோமியா நாகரிகத்துக்கு அடுத்தபடியாக சிந்து சமவெளி நாகரிகம் உலகிலேயே பழமையான நாகரிகமாக இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகமானது சிந்து ஆற்றங்கரையோரத்தில் அமைக்கப்பட்ட நாகரிகம். சிந்து ஆறு பாகிஸ்தானையும் இந்தியாவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஆறாக இருக்குது. இதில் பெரும்பகுதி பாகிஸ்தானில் இருக்குது சிந்து நாகரிகத்தோட. இந்த சிந்து நாகரிகம் கிமு 3300ஆம் ஆண்டுலேருந்து கிமு 1900ஆம் ஆண்டு வரை பொலிவோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எஜிப்து நாகரிகம். எஜிப்து நாகரிகம் நைல் ஆற்றங்கரையோரம் அமைக்கப்பட்ட நாகரிகம். நைல் நதி நாகரிகமானது கிமு 3100ஆம் ஆண்டுலேருந்து 1100ஆம் ஆண்டு வரை பழமையான நாகரிகமாகவும் செல்வ செழிப்புடன் இருந்த நாகரிகமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீனாவோட நாகரிகம். சீனாவோட நாகரிகம் கிமு 1700ஆம் ஆண்டுலேருந்து கிமு 1122ஆம் ஆண்டு வரை செல்வ செழிப்போடு இருந்துச்சு. சிந்து சமவெளி நகரங்களில் முதன்மையான நகரமான ஹரப்பாவை 1826ஆம் ஆண்டு சார்லஸ் மேஷன் அப்படிங்கிற ஆங்கிலேய அதிகாரி முதலாக பார்வையிட்டார். இவர் இந்த சைட்டை பார்வையிடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த வழித்தடத்தில் ஒரு ரயில்வே, அதாவது தொடர் வண்டி தளம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த தளம் அமைக்கும்போது ஆங்கிலேயர்களுக்கு நிறைய சுடுகற்கள் கிடைச்சி, இந்த சுடுகற்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக இவங்க போகிறாங்க. அப்போ இந்த சுடுகற்களுக்கு கீழே ஒரு நாகரிகம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதற்காகவே 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கனிம் அப்படிங்கிற ஆங்கிலேய அதிகாரி இந்தியாவுக்குன்னு ஒரு தொல்லியல் துறையை நிறுவுறாரு. இந்த தொல்லியல் துறை தான் இந்திய தொல்லியல் துறை. இது 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கனிம் என்பவரால் நிறுவப்பட்டுச்சு. சிந்து சமவெளி நகரங்களில் மிக முக்கியமான நகரங்களாக ஹரப்பா இருக்குது. இந்த ஹரப்பா தயாம் சாக்னி அப்படிங்கிறவரால் 1921ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இது பஞ்சாப் பகுதியில் இருக்குது. ஆனால் இந்த பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்குது. ஹரப்பா அப்படிங்கிறதுக்கு புதையுண்ட நகரம் அப்படின்னு பேர். ஹரப்பாவுக்கு அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான நகரம் மொஹஞ்சதாரோ. இதுவும் பாகிஸ்தானில் தான் இருக்குது. இதை இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. மொஹஞ்சதாரோக்கு அடுத்தபடியாக லோக்தல் அப்படிங்கிற நகரம் மிக முக்கியமான நகரம். லோக்தல் ஒரு துறைமுக நகரம். இது குஜராத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் ராக்கிகாரி அப்படிங்கிற நகரம் ஒரு முக்கியமான நகரம். ராக்கிகாரியில் ஒரு பெண்ணோட புதை படிமம் கிடச்சிது. ராஜஸ்தானில் இருக்கிற காலிபங்கல் அப்படிங்கிற இடத்துல பாதி அளவுக்கு உழுத ஒரு நிலம் கிடச்சிது. இதுவும் ரொம்ப முக்கியமான நகரமாக கருதப்படுது. சிந்து சமவெளி நாகரிகம் ஒட்டுமொத்தமாக 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருந்தது. இதோட வடக்கு எல்லையாக சார்டுக்கை என்ற நகரமும், தெற்கு எல்லையாக டைமாபாத் என்ற நகரமும், மேற்கு எல்லையாக சுட்கோஜண்டர் என்கிற நகரமும், கிழக்கு எல்லையாக ஆரம் கிராப்பூர் என்கிற நகரமும் இருந்துச்சு. சிந்து சமவெளி நகரங்களிலேயே முதல்ல கண்டுபிடித்த நகரமான ஹரப்பா நகரத்தை வச்சு சிந்து சமவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் சிந்து சமவெளி நாகரிகம் துவக்கமாக 3ஆக பிரிக்கப்படுது. ஆரம்பகால கரப்பா, முதிர்ந்த கரப்பா, பிற்கால கடப்பா. ஆரம்பகால கரப்பா பொது ஆண்டுக்கு முன்னாடி 3000லேருந்து
2600 வரை. இந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து சிறிய அளவிலான அந்த வீடுகளை தான் வந்து கட்டியிருந்தாங்க. பெரிய அளவுக்கான நகரம் உருவாகலை. முதிர்ந்த கரப்பா வந்து 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடிலேருந்து இப்போ 1900 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரை இதில் வந்து மக்கள் வந்து திட்டமிடப்பட்ட கட்டமைப்புடன் கூடிய வீடுகளை கட்டியிருந்தாங்க. மேலும் வந்து முறையான வடிகால் அமைப்புகள் எல்லாம் கட்டியிருந்தாங்க. நகரங்களை வந்து கட்டி எழுப்பியிருந்தாங்க. ஆற்றங்கரையோரங்களில் வந்து தானிய கிடங்குகள், சந்தை, இது போன்ற எல்லா ஒரு நகரத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து முதிர்ந்த கரப்பா. தென் பிற்கால கரப்பா வந்து 1900 அதுக்கப்புறம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் முற்ற வந்து அழிந்த காலம். இந்த காலத்தில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் பஞ்சத்தினாலும் ஆரிய படையெடுப்பினாலும் வந்து அதனுடைய பொலிவை இழந்து அழிவுற ஆரம்பிச்சிருந்தது. சிந்து சமவெளி மக்கள் வந்து தங்களுடைய உணவுக்காக கோதுமை, பார்லி, பருப்பு, சுண்டல், எள் போன்றவற்றை பயிரிட்டாங்க. மேலும் வந்து சிறுதானியங்களையும் வந்து அவங்க பயிரிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பன்றி, செபுக்காளை, எருமை, யானை போன்ற விலங்குகளை வந்து அறிந்திருந்தாங்க. ஆனால் குதிரை பற்றி அவங்களுக்கு வந்து போதிய அறிவில்லை. மேலும் சிந்து சமவெளியில் இருந்த மக்கள் வந்து மெசபொட்டேமியோட வந்து வணிகம் பண்ணாங்க. மெசபொட்டேமியா நகரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இவங்க வந்து கருப்பு, சிவப்பு நிற கோடுகளால் பானைகள் வந்து செஞ்சுருக்காங்க. மேலும் பானைகள் வந்து நிறைய வடிவங்களை வந்து தீட்டியிருக்காங்க. சிந்து சமவெளி மக்கள் வந்து பட்டு மற்றும் பருத்தியிலான ஆடைகளை உற்பத்தி பண்ணாங்க. அவற்றை வந்து உடுத்தவும் பயன்படுத்தாங்க. மேலும் வணிகத்துக்கும் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து சிந்து சமவெளி மக்கள் வந்து புருஸ்டோ பெடன் அப்படிங்கிற ஒரு எழுத்து முறை பயன்படுத்தினாங்க. இந்த எழுத்து முறை வந்து தென்னிந்திய எழுத்து முறைகளோட ஓரளவுக்கு ஒத்து போயிருந்து. இருந்தாலும் இந்த எழுத்து முறை நம்மளால் வந்து டீகோட் பண்ணி எடுக்க முடியலை. இந்த எழுத்து முறையில் வந்து நமக்கு 5000க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கிடச்சிருக்கு. இந்த முத்திரைகளை வந்து நம்மளால் டீகோட் பண்ண முடியலை. சிந்து சமவெளி மக்கள் வந்து பெண் தெய்வங்களையும் இயற்கையையும் லிங்க வழிபாட்டையும் வந்து வழிபட்டாங்க. இவங்க வந்து மரங்களையுமே வந்து வழிபட்டதுக்கான சான்றுகள் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இவங்களிடம் வந்து ஒரு முறையான வரையறுக்கப்பட்ட சமயம் இருந்ததற்கான தெளிவான சான்றுகள் நமக்கு கிடைக்கல. சிந்து சமவெளி அகழாய்வில் நமக்கு கிடைத்த முக்கியமான பொருட்கள் வந்து ஒரு யோகா முத்திரை. இதில் வந்து ஒரு மனிதன் வந்து யோகா செய்கிற மாதிரி இருக்கும் இந்த முத்திரை. இதுக்கு கீழே வந்து சில விலங்குகளும் வந்து அமைப்பெற்றிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண்ணோட சிலை. இது வந்து வழிபாட்டிற்காக அவங்க பயன்படுத்தினதுக்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. அதுக்கப்புறம் வந்து லிங்கம் எனப்படும் குறி வழிபாட்டு சின்னங்கள். இது வந்து ஆண் குறியை குறிப்பிடக்கூடிய குறி வழிபாட்டு சின்னங்கள் நிறைய கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து காலிபங்கல்ல ஒரு உழுத நிலம் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து செவ்வக வடிவ குளம். அது வந்து அவங்களுடைய வீடுகளுக்கு பக்கத்தில் வந்து குளங்கள் எல்லாம் அமைத்திருந்தாங்க. இந்த குளங்களில் அவங்க வந்து தண்ணி தேவைக்கு பயன்படுத்தியிருக்கலாம். இந்த குளங்கள் வந்து செவ்வக வடிவத்தில் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து ஒரு செபுக்காழையோட முத்திரை கிடச்சி. இந்த செபுக்காழை வந்து ஜல்லிக்கட்டு மாதிரிப்பட்ட போட்டிகளுக்கு பயன்படுத்தியிருக்கலாம்னு சிலரால் கருதப்படுது. இதற்கு மேலே வந்து சில முத்திரைகள் இருக்குது. இது வந்து சிந்து சமவெளி எழுத்து. இந்த எழுத்தை வந்து டிகோட் பண்ண முடியலைன்னு ஆய்வாளர்கள் கூறுறாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் அழிஞ்சதற்கு காரணமாக பெரும்பாலான ஆய்வாளர்களால் கூறப்படுவது வந்து சிந்து சமவெளியில் ஏற்பட்ட பஞ்சம் மற்றும் ஆரியர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு இனக்குழுவோட வருகை அல்லது படையெடுப்பு. இதில் வந்து சிந்து சமவெளி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உணவு பஞ்சம் மற்றும் தண்ணீர் தேவையான இல்லாமல் பஞ்சங்கள் ஏற்பட்டு ஓரளவுக்கு பொலிவிழந்து போயிருந்தது. அதே காலகட்டத்தில் வந்து ஸ்டெப்பி ஃபுல் வழியிலிருந்து ஈரான் வழியாக வந்த ஆரியர்கள் எனப்படும் இனக்குழு வந்து சிந்து சமவெளி மக்கள் கூட வந்து போரில் ஈடுபட்டிருக்கலாம். அதனால வந்து சிந்து சமவெளி அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. மேலே சிந்து சமவெளி அழிந்ததற்கான முறையான சான்றுகள் வந்து உறுதியாக நமக்கு கிடைக்கல. மேலும் இந்த சிந்து சமவெளி மக்கள் வந்து குதிரைகளை அடைந்திருக்கவில்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் இந்த ஆரியர்கள் வந்து தங்களுடைய வாகனங்களாக குதிரைகளை பயன்படுத்தியிருந்தாங்க. இது கூட வந்து சிந்து சமவெளி மக்கள் வந்து அவர்கள் கூட சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் கடினமான தன்மை ஏற்படுத்தியிருக்கலாம்னு கருதப்படுது. மேலும் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஒரு வெண்கல கால நாகரிகமாக இருக்கிறதுனால ஆரியர்கள் வந்து ஈரான்லேருந்து வாள் உள்ளிட்ட இரும்பு பொருட்களை கொண்டு வந்து இங்கே சண்டையிட்டிருக்கலாம். அதுவும் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்ததற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம். மேலும் சிந்து சமவெளி நாகரிகம் அழிச்ச அப்புறம் ஆரியர்கள் வந்து இங்கே வேதகால நாகரிகத்தை உருவாக்கியிருப்பாங்க. அதில் வந்து முக்கியமாக இரும்பு வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதனால வந்து கருதப்படுறது என்னன்னா, இரும்பு கொண்டு வந்து ஆரியர்கள் வந்து சிந்து சமவெளி நாகரிக மக்கள், அதாவது வெண்கல கால சிந்து சமவெளி நாகரிக மக்களை எளிமையாக வீழ்த்தியிருக்கலாம் அப்படின்னு பல்வேறு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. ஆனால் இதுக்கு வந்து முறையான சான்றுகள் எதுவும் கிடைக்கல. மேலும் பசி, பஞ்சம் இதனால் வந்து சிந்து சமவெளியில் இருந்த மக்கள் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து போயிருக்கலாம். அதனாலேயே சிந்து சமவெளி நாகரிகம் பொலிவிழந்து அழிஞ்சு போயிருக்கலான்னு ஒரு கருத்தும் இருக்குது. ஏன்னா எது வந்து உண்மையான கருத்து அப்படிங்கிறது நமக்கு இதுவரை சான்றுகளாக கிடைக்கல.